சொந்தங்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் கதைக்கிறது கேட்குதா? முதல்ல கட்டாயம் கேட்குமென்னு நினைக்கிறேன். என்னென்னு நான் மைக்கை கிட்ட வச்சுக்கிறேன். என்னென்னு சொன்னால் அக்கம் பக்கம் எல்லாம் ஒரே சத்தமாக இருக்குது. பேக்ரவுண்டெல்லாம் பயங்கர நொய்ஸாக இருக்குது. சரி, பேக்ரவுண்டில் இவ்வளவு சத்தத்தோட இவ்வளவு நொய்ஸோட நான் அப்படி எங்கே தான் நிற்கிறேன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், எஸ், நான் ஒரு தீம் பார்க்கில் நிற்கிறேன். ஒரு லண்டனில் இருக்கிற மிக மிக முக்கியமான ஒரு தீம் பார்க்கில் நிற்கிறேன். இது வந்து கிறிஸ்மஸுக்கண்டே ஸ்பெஷலாக போடப்பட்ட, கிறிஸ்மஸ் காலத்தில் மட்டுமே போடக்கூடிய மிக முக்கியமான ஒரு தீம் பார்க். அதன் பேர் தான் வந்து விண்டர் வொண்டர்லேண்ட். எஸ், லண்டனில் இருக்கக்கூடிய விண்டர் வொண்டர்லேண்டில் தான் நான் இப்போ நிற்கிறேன். இந்த விண்டர் வொண்டர்லேண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் லண்டனில் இருக்கிற ஹைட் பார்க், வேர்ல்டு ஃபேமஸ், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஹைட் பார்க்கில் வந்து போடப்பட்டிருக்குது. அங்கே தான் நான் இப்போ நிற்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு வருஷமும் வந்து கிறிஸ்மஸ் காலத்தில் வந்து ஸ்பெஷலாக போடப்படுற ஒரு தீம் பார்க்குன்னு சொல்லலாம். இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நவம்பர் மாதம் 21ஆம் தேதி ஆரம்பித்தது. இப்போ நவம்பர் 21 ஆரம்பித்தது. ஜனவரி மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் இந்த தீம் பார்க் இருக்கும். உள்ளுக்குள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் அழகில் மயங்கிடுவீங்க. அவ்வளவு விஷயம் இருக்குது. உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, உங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து பயங்கரமாக பிடிக்கும். அவ்வளவு அற்புதமாக இருக்குது, அவ்வளவு கலர்ஃபுல்லாக இருக்குது, அவ்வளவு விஷயங்கள் உள்ளுக்குள்ளே இருக்குது. ஸோ நாங்கள் இப்போ என்ன செய்வோம் மட்டும் சொன்னால், ஸ்டார்ட்டில் இருந்து வருவோம். வெளியில் வந்து அண்டர் கிரவுண்ட்லேருந்து வெளியில் வந்து ரோட்டை கடந்து வந்ததுலேருந்து அப்படியே வருவோம். வந்தோம்னு சொன்னால் டிக்கெட் எடுக்கணும். நான் வந்து முன்னுக்கே புக் பண்ணினான். என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடல்ட்டுக்கு வந்து ஜஸ்ட் £5 தான். நான் ஆன்லைன்லேயே ஏற்கனவே புக் பண்ணிட்டேன். அப்போ ஈஸியாக இருந்தது. க்யூ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓரளவு பெரிய க்யூ தான். ஓரளவு நிற்கணும். செக்யூரிட்டி செக்கிங் இருக்குது. எல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணி தான் விடுவினோம். பேக்கெல்லாம் செக் பண்ணி விடுவினோம். என்னென்னு சொன்னால் சேஃப்டி ரீசனுக்காக. அதுக்கப்புறம் வந்து டிக்கெட் வந்து நீங்கள் உங்களோட ஃபோனில் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சிம்பிளாக வந்து ஸ்கேன் பண்ணி போட்டு உள்ளுக்க வரலாம். வர்ற வழி இருக்குல்ல, அந்த என்ட்ரன்ஸ், அதே வந்து அவ்வளவு சூப்பராக இருக்கும். I don't think so. No, 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 no. It's never, ever, 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 ever gonna happen. அதை கடந்து விரைக்குள்ளே வந்து ஏதோ ஒரு பெரிய ராஜ கோபுரம், மாட மாளிகை, கூட கோபுரம் எல்லாம் சொல்லியிருந்தானே, அப்படியான ஒரு அழகான இடத்துக்குள்ளே வந்த மாதிரி இருந்தது. அந்த டெக்கரேஷனை வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்கச்சக்கமான ரெஸ்டாரண்ட்ஸ், விதமான சாப்பாட்டு கடைகள். ரெஸ்டாரண்ட்டும் சாப்பாட்டு கடையும் உண்டு தான், என்ன ஓகே விடுங்க. சரி, அப்படியான சாப்பாட்டு கடைகள் நிறைய இருக்குது, வெரைட்டியாக. ஸோ ஜஸ்ட் ஒரு கிறிஸ்மஸ் மார்க்கெட்டில் வந்து என்ன இருக்குமோ அவ்வளோ இங்கே இருக்குது. இந்த வொண்டர்லேண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிறிஸ்மஸ் மார்க்கெட்டோட சேர்ந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ், அதாவது ரைட்ஸுகள் நிறைய இருக்குது. நிறைய சின்ன பிள்ளைகளுக்குரிய, பெரியாக்களுக்குரிய நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஆக்டிவிட்டீஸ் இருக்காம். 100க்கும் மேற்பட்ட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. நிறைய மக்கள், எக்கச்சக்கமான மக்கள் நிற்கணும். எல்லாருமே வந்து சந்தோஷமாக ஜாலியாக ஒரு ஃபன் பண்ணி கொண்டு திரியணும். அதெல்லாம் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ நான் நிறைய கதைச்சு கொண்டு இருக்கிறேன். ஆக்சுவலாக நான் கதைக்கிறது உங்களுக்கு கேட்குறதோ தெரியா, கட்டாயம் கேட்க பண்ணிக்கிறேன். என்னோட பேக்ரவுண்டில் வந்து பயங்கர நாய்ஸாக இருக்குது. ஸோ நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், வேறொரு இடத்துல போய் நின்று வந்து கதைக்க போகிறேன். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே நாங்கள் இந்த விண்டர் வொண்டர்லேண்டில் வந்து நிறைய கடைகள் பார்த்தோம். விதமான கடைகள் பார்த்தோம். கிறிஸ்மஸ் ஐட்டங்கள் விற்கிற கடைகள் பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கிறிஸ்மஸ் மார்க்கெட், வெல்கம் டு த கிறிஸ்மஸ் மார்க்கெட் என்று சொல்லி மேலே ஒரு போட்டை போட்டு, இங்கே பாருங்கள், வெல்கம் டு த கிறிஸ்மஸ் மார்க்கெட் ரெண்டு போட்டை போட்டு தனியாக கிறிஸ்மஸ் மார்க்கெட் ரெண்டு வச்சுக்கிறாங்க. ஸோ வாங்க கிறிஸ்மஸ் மார்க்கெட்டுக்குள்ளே போய் பார்ப்போம், அங்கே என்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி. அடப்பாவி, மார்க்கெட்டுக்குள்ளேயே மார்க்கெட்டா? ஏற்கனவே மார்க்கெட்டுக்குள்ளே நிற்கிறோம், இந்த அதுக்குள்ளே இன்னும் ஒரு மார்க்கெட்டா? பாருங்கள் எப்படி இருக்கு கிறிஸ்மஸ் மார்க்கெட்.
என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 பவுண்ட்ஸ் தானே. ஆனால் நீங்கள் இப்போ ஆன்லைனில் புக் பண்ணிக்குள்ளே வந்து இங்கே இருக்கிற ரைட்ஸுகள் மற்ற ஆக்டிவிட்டீஸுக்கும் சேர்த்தே புக் பண்ணலாம். அப்படி நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிக்குள்ளே வந்து நீங்கள் அவங்க வெப்சைட்டை போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ரைட்ஸுகளுக்குரிய படங்கள் எல்லாம் போட்டு அந்த ரைட்ஸ் வந்து என்ன மாதிரி, எத்தனை வயசுக்காரருக்கு, டேஞ்சரானதா அல்லது டேஞ்சர் இல்லையா, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் அங்கே இருக்கும். அதில் என்ன சொல்லி நம்ம சொன்னால் ஒரு ஆஃபர் போட்டிருக்கீங்கன்னா, நீங்கள் வந்து 25 பவுண்ட்ஸுக்கு மேலே புக் பண்ணிங்கன்னு சொன்னால் ரைட்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு என்ட்ரி ஃபீஸ் வந்து ஃப்ரீயாக, அதாவது 25 பவுண்ட்ஸை வந்து உங்கள்கிட்ட வந்து பிடுங்கிட்டு 5 பவுண்ட்ஸை வந்து ஃப்ரீயாக தெரியணுமா. இட்ஸ் அ டெக்னிக், பிஸ்னஸ் டெக்னிக் தான். எனிவே உங்களுக்கு அப்படி ஐடியா இருந்தால் நீங்கள் முதலே புக் பண்ணி போட்டு வரலாம். என்னென்னு சொன்னால் நாங்கள் இதுக்கு முதல் வந்து 2 கிறிஸ்மஸ் மார்க்கெட் பார்த்தோம். ஒன்று வந்து கொவன் கார்டன், மற்றது வந்து லெஸ்டர் ஸ்கொயர். ஸோ 2லேயும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய ஷாப்ஸ் இருந்தது, கிறிஸ்மஸ் மார்க்கெட் இருந்தது. ஆனால் வந்து இந்த மாதிரி கேம்ஸுகள் ரைட்ஸுகள் இருக்கையில் இது அது எல்லாத்தையும் ஒப்படைக்க வந்து அதில் கிட்டத்தட்ட 20 மடங்கு பெருசாக வரும். 20 மடங்கில் கூட தான் பெறும். அவ்வளோ பிரம்மாண்டமானது விண்டர் ஒண்டர்லேண்ட். இது வந்து வேர்ல்டு ஃபேமஸ். இது வந்து லண்டனில் மட்டும் இல்லை, யூகேயில் மட்டும் இல்லை, வேர்ல்டு ஃபேமஸ் விண்டர் ஒண்டர்லேண்ட் இது. ஸோ உங்களுக்கு தெரியும் கிறிஸ்மஸ் டைமில் வந்து வேர்ல்டு வைடாக வந்து ஏதாவது முக்கியமான விஷயம் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அதில் மிக மிக முக்கியமானது இந்த லண்டனில் இருக்கிற விண்டர் ஒண்டர்லேண்ட். என்னெண்டா உறவுகளே, உள்ளுக்குள்ளே வந்து ஒரு சம்பவம் ஒன்று நடந்து போச்சு. நான் பாட்டுக்கு ஒரு ஓரமாக இருந்து வீடியோ எடுத்துருந்தேன்னா, அப்போ செக்யூரிட்டி கார்டு வந்து சொன்னார், இல்லை உள்ளுக்குள்ளே வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு அலவுட் இல்லை. அது நான் வேறு சும்மா வீடியோ எடுக்காமல் கேமரா அதுக்கு ஸ்டாண்டெல்லாம் பூட்டி பெட்டியை எடுவாரமாக அவங்க பயந்துருப்பான்னுக்கிறேன் நான் கையில் வச்சுருந்த திங்ஸுகளை பார்த்து. ஸோ அவங்க சொன்னாங்க இதெல்லாம் வந்து அலவுட் இல்லை, அதாவது வெளியில் வச்சுருக்கிற அது பேக்குக்குள்ளே வைங்கன்னு சொல்லி. என்னென்னு சொன்னால் நான் வச்சுருந்த கேமரா ஸ்டாண்டு வந்து ஆக்சுவலாக அதுவும் ஒரு டேஞ்சரஸான திங் தானே, என்னோட ஹெவியான இரும்பு தானே. ஸோ அதை பார்த்துட்டு இல்லை எல்லாத்துக்கெல்லாம் அலவுட் இல்லை, நீங்கள் கண்ணால் மட்டும்தான் பார்க்கலாமே தவிர கேமராவால் பார்க்க முடியான்னு சொல்லி சிரித்து கொண்டு சொன்னார். இட்ஸ் ஓகேடி போட்டு நான் இப்போ வெளியில் வந்து நிற்கிறேன். பின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் தெரியுது விண்டர் ஒண்டர்லேண்ட். எனவே நான் உள்ளுக்குள்ளே எடுக்க வேண்டிய சீன் எல்லாமே எடுத்துட்டேன். ஸோ ஒரு பிரச்சனையுமே இல்லை. அவரும் நல்ல அன்பாக தான் சொன்னவர், அலவுட் இல்லை, நீங்கள் உள்ளுக்க வைங்க, உள்ளுக்க வச்சுட்டு வழியாக சுற்றி பார்க்கலாம்னு சொல்லி. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். Behind the thick fog that drifts through the park at nightfall once. என்னென்னு சொன்னால் அந்த என்ட்ரன்ஸுக்குள்ளால் உள்ளுக்குள்ளே போனோடனே அந்த என்ட்ரன்ஸே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. என்ட்ரன்ஸால் போய்க்குள்ளேயே வந்து 2 பக்கம் வந்து நிறைய கடைகள் இருந்தது. அது ஒரு கிறிஸ்மஸ் மார்க்கெட்டில் வந்து நாங்கள் ஜென்ரலாக பார்க்குற கடைகள் தானே. ஸோ அந்த கடையெல்லாத்தையும் பார்த்துக்கொண்டு அப்படியே உள்ளுக்குள்ளே போனால் கொஞ்சம் தூரம் போக பவேரியன் வில்லேஜ்ன்னு சொல்லி ஜெர்மனில் இருக்கிற பவேரியா என்ற இடம் இருக்காம் ஜெர்மனில். அந்த இடத்துக்கு நான் போனதில்லை. ஸோ அங்கே இருக்கிற கலாச்சாரம், அங்கே இருக்கிற பாரம்பரியங்களை தீமாக வச்சுக்கொண்டு, அது ஒரு தீமாக வச்சுக்கொண்டு, ஸோ அதில் சூப்பராக இருந்தது அந்த பவேரியன் வில்லேஜ். உள்ளுக்குள்ள ஒரு பெரிய ஸ்டேஜ் எல்லாம் போட்டு அதில் ஒரு ஃபன் பண்ணிக்கொண்டு உள்ளுக்குள்ளே போகிற கடைகள் ஒரு சின்ன ஸ்டேஜ் மாதிரி ஒன்று போட்டு அதுக்குள்ளே கடைகள் எல்லாம் இருந்தது. அது பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதில் இருந்த சில காட்சிகளை வந்து நீங்கள் இப்போ பாருங்கள். இப்போ நாங்கள் போய்க்கொண்டிருக்கிற ஏரியா வந்து ஜெர்மன் ஏரியா. ஸோ எப்படி இருக்குது பவேரியா வில்லேஜ். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெர்மனில் இருக்கிறாக்களுக்கு வந்து இது இன்னும் கூட தெரியும், அல்லது ஜெர்மனில் இருந்து வந்து இங்கே யூகேயில் வசிக்கிறாக்களுக்கு வந்து இது வந்து இன்னும் கூட கனெக்ட் ஆகும் நினைக்கிறேன். என்னென்னா ஜெர்மனில் இருக்கிற அந்த பவேரியா சிட்டியை வந்து அப்படியே கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்துக்கிறாங்க. அந்த இடத்தினுடைய கலாச்சாரம் எல்லாமே வந்து அப்படியே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நான் அதில் வந்து ஒரு ஐட்டம் ஒன்று வாங்கி சாப்பிட்டேன். இதுதான் இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இதைத்தான் நான் சாப்பிட்டேன். ஸோ நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது பண்ணி சாப்பிட. 12.50 இந்த ஒரு போர்ஷன் வந்து 12.50. ஸோ பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதையும் சாப்பிட்டுட்டு அங்கால ஸ்டேஜ் இருக்குது. ஸ்டேஜில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஸ்டேஜ், அதில் மியூசிக் ஷோக்கள் போய் கொண்டிருக்குது. ஸோ இந்த மாதிரியான நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது.
இங்கே வந்து நான் ஒரு காஃபி ஒன்று வேண்டினான். எங்கே போனாலுமே எனக்கு காஃபி வாங்குகிற ஒரு பழக்கம் இருக்குது. என்ன சொன்னால் ஐ எம் அ காஃபி லவர். ஸோ இந்த காஃபியில் பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த காஃபி. இது வந்து அமெரிக்கானோ வேண்டினான். விண்டர் ஒண்டர்லேண்ட் ரெலி கிடக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குது அந்த கப். தெரியுதா வடிவா கிளியராக? யா சூப்பராக இருக்குது. அந்த காஃபியை குடிச்சு தான் நான் உங்களோட காய்ச்சி நிற்கிறேன். இந்த குளிருக்கு வந்து சூப்பராக இருக்குது. இப்போ நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இரவு 9:30 மணி. 10 மணிக்கு க்ளோஸ் பண்ண போயினோம். உள்ளுக்கு இருக்கிற கடைகள் ரைட்ஸ்களை தான் வந்து ஒன்றா க்ளோஸ் பண்ணி கொண்டு வரையினோம். ஸோ இந்த டைமுக்கு வந்து இந்த காஃபியை குடிக்கிறது, இந்த அமெரிக்கானோ குடிக்கிறது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ பாருங்கள், இன்னுமே அந்த கலகலப்பு குறையவே இல்லை, நல்லா இருக்குது. அதோட அங்கங்கே வந்து இந்த ஃபோட்டோக்கள் எடுக்கிறதுக்கான ஸ்பாட்டுகள் வச்சுருக்கணும். ஸோ நீங்கள் விதமான ஃபோட்டோஸ் எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம், டிக்டாக் எடுக்கலாம், என்னென்னாலும் செய்யலாம். அவ்வளோ வெரைட்டியாக நிறைய ஐட்டங்கள் இருக்குது, கேம்ஸுகள் இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் வராத சீனுகள் வந்து நிறைய இருக்குது உள்ளுக்குள்ளே. ஸோ வேறு என்ன சொல்ல இருக்குது, இந்த காட்சிகள் எல்லாமே வந்து நான் சொல்கிறத விடவும், நான் விளங்கப்படுத்துறதை விடவும், நான் என்ன சொல்ல போகிறேன், மிஞ்சி போனால் அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது, வாவ் அப்படி அதில் ஒரு கொஞ்சம் சொற்கள் தான் எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உண்மையாகவே பிடிக்கும். ஸோ கட்டாயம் வாங்கோ, பிள்ளைகளை கூட்டிகிட்டு வாங்கோ, அவன் நல்லா சந்தோஷப்படுவினோம். ஸோ மழை வந்து துமிக்க ஆரம்பிச்சிருக்குது, கேமராக்கு மேலே ட்ராப்ஸுகள் விழ ஆரம்பிச்சிருக்குது. ஸோ நான் இந்த அளவில் வந்து இந்த வீடியோ முடிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோவை விண்டர் ஒண்டர்லேண்ட் எனக்கு வரக்கூடிய ஆக்களுக்கெல்லாம் பிடிச்சி ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் வெளிநாடுகளில் இருந்து பார்த்தாலும் யூகேல இருக்கிறவங்களோட சொந்தக்காரர் பிடிச்சி அனுப்பிவிடுங்க பார்க்க சொல்லி. ஸோ அவையெல்லாம் இங்கே வந்து பார்ப்பினோம். அதோட வந்து சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். வீடியோ கிளாரிட்டியாக இருக்கா, நான் கதைக்கிறது தெளிவாக இருக்குதா, ஏதாவது குறைகள் குற்றங்கள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களை வந்து அதெல்லாத்தையும் திருத்திக் கொள்ளலாம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன். மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இன்னும் ஒரு அழகான காட்சியோட, இன்னும் ஒரு அழகான இடத்துல உங்களை சந்திக்கிறேன். அதை என்ன இடம்னு சொல்லி எனக்கே தெரியாது. நிறைய வீடியோஸ் எடுத்து வந்து ஸ்டாக்கில் இருக்குது. ஸோ அடுத்து எதை போட போகிறோன்னு எனக்கே தெரியல, எனக்கே சர்ப்ரைஸாக இருக்குது. ஸோ மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம். தமிழ் ஃப்ளைட்ஸ் தொடர்ந்து பறக்கும்.